ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ்ல மஞ்சள் வாரியம் அப்படின்ற ஒரு இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ நம்மளுடைய இந்தியாவில் தேசிய மஞ்சள் வாரியம் எங்க அமைக்க போறதா சொல்லியிருக்காங்கன்னா, தெலுங்கானால நிஜாமாபாத் என்ற இடத்துல அமைக்க போறாங்க. அப்போ இதனுடைய முதல் தலைவரா யாரு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னா கங்கா ரெட்டி அப்படின்றவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருங்க. சோ உலக அளவுல மஞ்சள் வர்த்தகத்தில் இந்தியாவுடைய பங்கு பாத்தீங்கன்னா 62% இருக்கிறது. சோ மஞ்சள்னா ஒரு சிறப்பு பேர் சொல்லுவாங்க, தங்க மசாலா என்றும் மஞ்சளை அழைக்கிறார்கள். இதுல நம்மளுடைய ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஈரோடு மஞ்சள் சந்தை இருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப மஞ்சள் உற்பத்தியில ஈரோடு தான் ரொம்ப ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணிருக்குன்றதும் சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு 4 மாநிலங்கள் சொல்லியிருக்காங்க பாருங்க. மகாராஷ்டிரா, தெலுங்கானா, கர்நாடகா, தமிழ்நாடு. இந்த 4 மாநிலங்கள் இந்தியாவில் அதிக மஞ்சள் உற்பத்தி செய்யும் மாநிலங்களாக இருக்கிறது அப்படின்றதையும் கூறியிருக்காங்க. ஸோ அப்போ சார் மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 விதமான மஞ்சளுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்கப்பா. ஸோ எந்தெந்த பிளேஸ்ன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எழுதுங்க. லகடாங் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா மேகாலயால இருக்குங்க. செகண்ட் ஒன் பாருங்க, கந்தமால் மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒடிசால இருக்கிறது. அடுத்து ஈரோடு மஞ்சள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியவே தெரியும், தமிழ்நாடு தான். அடுத்து பாருங்க, ஆர்மூர் மஞ்சள் தான் நிஜாமாபாத், தெலுங்கானா. இப்ப புரியுதுங்களா? இந்த ஆர்மூர் மஞ்சள் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிறாங்க. தேங்க்யூ.